ஏஐயோட எண்ட் கோல் ப்ரெடிக்ஷன்னா அப்ப இந்த 4 கோரோட எண்ட் கோலும் என்னவா இருக்குங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னே தான் உங்களுக்கு வரும். ஏன்னா டேட்டா சயின்ஸ் இல்லாம உங்களால ஒரு மாடலை கிரியேட் பண்ண முடியாது. நீங்க ரெண்டே விஷயம் தாங்க கவனிக்கணும் இந்த டொமைன் செலக்ஷன்ல. எந்த கோர்ல வர்றது நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சூப்பர் ட்ரிக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வணக்கம். லாஸ்ட் வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ட்ரெடிஷனல் வேக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஒரு குவிக் சம்மரி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஆர்டிஃபிஷியல் பிரெயின்னு பார்த்தோம். அந்த பிரெயினை மேக்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம்னு பார்த்தோம். அதோட எண்ட் கோல் ப்ரெடிக்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ட்ரெடிஷனல் வேல தேர் இஸ் நோ லேர்னிங் மெத்தட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல லேர்னிங் மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே என்னென்ன சப்டொமைன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எந்த கிளைண்ட்ஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த டொமைனை சூஸ் பண்ணணும்னு ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோவும் மறக்காம பாருங்க. I am Mrs. Rameshwarani K, the founder of Hope Artificial Intelligence Private Limited. உங்களுக்காக 2 hours வெபினார் AI and Data Scienceல அதுவும் 100% ஜீரோ தியரின்ற டாபிக்ல இருக்கிறேன். இதுல உங்களுக்கு உங்களோட கரியரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல அமைச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் முதல் கொண்டு அந்த வெபினாரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் ட்ரூத் சொல்ல போறேன். என்னன்னு தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே ஒரு அல்காரிதம் கூட கிடையாதுங்க. ஷாக்கிங்கா தானே இருக்குன்னா அதுக்கு கீழே 4 இம்பார்ட்டன்ட் கோர் டொமைன்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரீஸ் அனாலிசிஸ்னு 4 இம்பார்ட்டன்டான டொமைன் இருக்குங்க. ஏஐயோட எண்ட் கோல் ப்ரெடிக்ஷன்னா அப்ப இந்த 4 கோரோட எண்ட் கோலும் என்னவா இருக்குங்க? எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த 4 கோரோட எண்ட் கோலுமே ப்ரெடிக்ஷன் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எண்ட் கோல் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டீங்க. டேட்டா சயின்ஸ் இது எங்க மேம் வருது? டேட்டா சயின்ஸோட எக்ஸாக்ட் மேப் எப்படி மேம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா, இப்ப மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP, டைம் சீரீஸ் அனாலிசிஸோட எண்ட் கோல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே எல்லா கிளைண்ட்ஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் தான் தேவைப்படுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பாஸ்ட் டேட்டா, இப்போ ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கோம், அந்த பிசினஸோட பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் சேல்ஸ் எப்படி இருந்துச்சு, டெய்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்து அது பேஸ்ட் நீங்க சொல்யூஷன்ஸ்லாம் கொண்டு வருவீங்க இல்லையா? ஸோ அந்த அனாலிசிஸோட ப்ராசஸை யாரு பண்றாங்கன்னா டேட்டா சயின்ஸ் பண்றாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னே தான் உங்களுக்கு வரும். ஏன்னா டேட்டா சயின்ஸ் இல்லாம உங்களால ஒரு மாடலை கிரியேட் பண்ண முடியாது. அதாவது அந்த டேட்டாவை புரிஞ்சுக்காம உங்களால ஒரு மாடல் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ டேட்டா சயின்ஸும் இம்பார்ட்டன்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இம்பார்ட்டன்ட். அப்போ மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP, டைம் சீரீஸ் அனாலிசிஸ் இந்த 4ஓட எண்ட் கோலுமே ப்ரெடிக்ஷனும் டேட்டா சயின்ஸோட பர்பஸ் என்னன்னா ஃபார் அனாலிசிஸ். இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசுறாரு. நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அனாலிசிஸ்லயே சொல்யூஷன் கொடுத்துடலாமா இல்லைன்னா அந்த இடத்துல ப்ரெடிக்ஷன் வேணுமா? அதையும் தாண்டி மேம் இப்போ நீங்க மிஷின் லேர்னிங் சொல்லியிருக்கீங்க, டீப் லேர்னிங், NLP, டைம் சீரீஸ்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ என்னோட கிளைண்ட்ஸ் என்கிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த 4 டொமைன்ல எந்த கோர்ல வர்றது நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சூப்பர் ட்ரிக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே யாராவது நான் ப்ராஜெக்ட் பண்ணணும், எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்கன்னு உங்க கிளைண்ட்டோ இல்லை உங்க ப்ராஜெக்ட் மேனேஜரோ பேசுனாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவைதானா அப்படின்றத நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். முக்கியமா நீங்க ரெண்டே விஷயம் தாங்க கவனிக்கணும் இந்த டொமைன் செலக்ஷன்ல. அது என்ன அப்படின்னா உங்களோட இன்புட்டோட டைப் என்ன, அவுட்புட்டோட டைப் என்ன. நீங்க என்ன மாதிரி இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும். இந்த ரெண்டோட ரிலேஷன்ஷிப்போட கண்ணோட்டத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி ஏஐ, ஃபார் எனி கோர். இன்கேஸ் உங்களோட இன்புட் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கு, அதுதான் நான் கொடுக்குற மெட்டீரியல் என்னோட பிரெயினை கிரியேட் பண்றதுக்கு, ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயினை கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது மிஷின் லேர்னிங் அப்படின்ற டொமைன். அதுக்கு கீழே தான் எக்கச்சக்கமான அல்காரிதம்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு தெரியல மேம் அது எப்படி மேம் பண்ண முடியும், ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். எல்லாமே என்னோட கோர்ஸ்ல ரொம்ப டீடைல்டா அண்டர் சிங்கிள் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுக்குறேன். இந்த சின்ன விஷயங்களா உங்களை நான் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி காம்பவுண்ட் எஃபெக்ட்ல செம்மையா உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா என்னால மாற்ற முடியும். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட 2 hours வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
இன்கேஸ் அந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு அவுட்புட் அதாவது ப்ரொடிக்ஷன் சரியா வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டீப் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டீப் லேர்னிங் நம்பர்ஸ் அதாவது எக்ஸல் கைண்ட் ஆஃப் இன்புட் அஸ் வெல் அஸ் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திராயன் 3ல இந்த பர்டிகுலர் லேண்டிங் ஸ்பேஸ் வந்து கரெக்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல இன்புட்டா போனது என்னது? இமேஜ். ஸோ இமேஜ் பேஸ்டுக்கும் நம்பர்ஸுக்கும் ரெண்டு கைண்ட் ஆஃப் இன்புட்டுக்குமே டீப் லேர்னிங் ரொம்ப நல்லா வேலை செய்யும். மேம் இதில் மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மிஷின் லேர்னிங்கில் பிரெயினோட ஆக்டிவிட்டி இருக்காது, பிரெயினோட பிஹேவியர் இருக்கும் ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு. ஆனால் அதில் எப்படி நம்ம மூளை சிந்திக்குது ஞாபகம் வச்சுக்குதோ அதைப்படி நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அல்காரிதம் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம் மிஷின் லேர்னிங். ஆனால் டீப் லேர்னிங்கில் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணுறது, அதாவது நம்மளோட பிரெயினில் எப்படி நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் இருக்கோ எப்படி ஆக்ட் ஆகுதோ இந்த சேம் வே ஒரு சின்ன விஷயம் விடாம நம்ம மேக்ஸ்ல அந்த ப்ரொசீஜரா கொண்டு வந்துரும். ஸோ மிஷின் லேர்னிங்ல நோ பிரெயின் ஆக்டிவிட்டி, டீப் லேர்னிங்ல இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி. இப்போ அதே இது உங்களோட இன்புட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. டெக்ஸ்ட்னா ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோட ப்ராடக்ட் ரிவ்யூ, கூகுள் ரிவ்யூஸ் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டா இருக்கு. அப்படிப்பட்ட டெக்ஸ்ட்டை நான் வந்து கிளாசிஃபை பண்ணோம், பாசிட்டிவ் கமெண்டா இருக்கா, நெகட்டிவ் கமெண்டா இருக்கா. நீங்க ChatGPT பார்த்துருப்பீங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ. பட் அது பேஸ்லைன் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்போ உங்களோட இன்புட் டெக்ஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் ஓகே மேம். இப்போ எனக்கு நாளைக்கு சேல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ல எனக்கு இந்த ஷேர் இன்னும் எவ்வளோ தூரம் வரும்னு ஃபியூச்சர், அதாவது காலத்தை குறித்து என்னால் ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அப்போ எப்போ காலத்தை குறித்து உங்களோட இன்புட் ஆகுதோ, எப்போ உங்களோட டேட் இன்புட்டாக போகுதோ அப்போ எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது டைம் சீரிஸ் அனாலிசிஸ் பேர்லேயே இருக்கு. ஸோ இது 4மே என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுது. மேம் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. அந்த ஒரு ரூல் அந்த ப்ரிடிக்ஷனோட ஒரு ஐட்டமை நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் அவங்களோட சூப்பரான ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அது சூன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். டொமைன் செலக்ஷன் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லேர்னிங் செலக்ஷன். உங்களுக்காக ஏஐ பற்றின ட்ராவல் பார்த்துன்ற சீரீஸ் ஆஃப் வீடியோ நான் லான்ச் பண்ணிட்டு இருக்க போகிறேன். அதில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த சீரீஸை மறக்காம பாருங்க. வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.